வணக்கம் நேயர்களே. சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி. மார்ச் 31க்குள் இதைச் செய்யவில்லை என்றால் சிலிண்டர் மானியம் கட். இதைப் பற்றி முழுமையாக பார்க்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் தினந்தோறும் முக்கிய தலைப்புச் செய்திகள், வானிலை, போக்குவரத்து மற்றும் தமிழக அரசாங்க செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. உங்களிடம் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இருந்தால் உங்கள் அனைவருக்கும் பெரிய பரிசும் வழங்கப்படும். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இணைப்புகளிலும் புதிய விதிகள் அமல்படுத்தப்படும் என தற்போது தெரிவித்துள்ளனர். அனைத்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் உரிமையாளர்களுக்கும் இது மிகவும் கட்டாயமாக இருக்கும். எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் இந்த புதிய விதியை நீங்கள் அனைவரும் பின்பற்றவில்லை என்றால் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான மானியம் நிறுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளனர். எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் இந்த கேபிசியை மார்ச் 31ஆம் தேதிக்குள் செய்து முடிக்கவும், இல்லையெனில் மானியத்தின் பலனைப் பெற மாட்டீர்கள் என கூறப்பட்டுள்ளது. மேலும் கேபிசியை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும். எல்பிஜி கேஸ் சிலிண்டரில் புதிய விதிகள் தொடர்ந்து அமல்படுத்தப்படும். சில புதிய விதிகள் கடந்த பல மாதங்களாக அறிவிக்கப்பட்ட சிலிண்டர்கள். இந்த முறை எல்பிஜி கேஸ் சிலிண்டரில் எரிவாயு இணைப்பு வைத்திருக்கும் அனைவரும் கேபிசி மூலம் செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. புதுப்பிப்பவருக்கு மட்டுமே இனி மானியம் வழங்கப்படும் என்றும், எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் கேபிசியை மார்ச் 31ஆம் தேதிக்குள் செய்து முடிக்கவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நன்றி. மேலும் இந்த வீடியோவிற்கு மறக்காமல் லைக் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள்.